மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து பல செய்திகள் நம்மிடையே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் வந்திருக்கு அப்படின்ற செய்தியை பகிர்ந்துக்கிறாரு. இதை ஒரு பக்கம் ஆரம்பத்தில் இஸ்ரேல் மறுத்தாலும் நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல இஸ்ரேலும் சண்டை நிறுத்தத்தை ஆதரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போர் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக நமக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த ஒரு சண்டை நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. அதையும் தாண்டி சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்கர்களுக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற ஒரு டிராவல் அட்வைசரியை கொடுத்துருக்காங்க. இதற்குரிய பின்னணி என்ன அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு 12 நாளா தொடர்ந்து போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அதிகாலை இந்திய நேரப்படி நமக்கு இந்த செய்தி வந்துச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சண்டை நிறுத்தம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறாரு. இது ஒரு கட்டத்துல வரவேற்பா இருந்தாலும் இன்னொரு கட்டத்துல ஆரம்பத்துல ஈரான் மறுத்தது, இப்ப ஈரானும் ஆதரிக்குது. சோ இந்த சண்டை நிறுத்தம் குறித்து உங்களோட முதல் கட்ட பார்வை என்ன சார்? இது ஒரு லாஸ்டிங் பீஸாக எனக்கு தெரியவில்லை. அதாவது இந்த சண்டை நிறுத்தம் முழுமையடையுமா இல்லை என்றால் இதை தாண்டி பிரச்சனை இல்லாம என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. என்றால் 4 மணிக்கு சண்டை நிறுத்தம் என்று அறிவித்து விட்டு அதன் பிறகு 7 மணி மட்டும் ஈரான் ஏறி அடிச்சிட்டு இருந்தது. அப்போ அதனுடைய 4 மணிக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிற மாதிரி ஒரு இது கூட எக்ஸ்ல அந்த ஒரு பதிவு கூட வந்திருந்தது. இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்று அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதன் பிறகு அவர்கள் அக்ரஸர்ஸ்னுடைய ஒரு பீஸ் இனிஷியேட்டிவா வருதுன்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா இதற்கு எங்க இதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ஆஃப் ரேம்ப் என்று சொல்லுவார்கள். இப்போ ஒரு அண்ணா மேம்பத்துல போயிட்டு இருக்கோம், ஆஃப் ரேம்ப்னா அந்த லெப்ட்ல நாம வந்தோம்னா ஜெவனிக்கு இறங்குறது தான் ஆஃப் ரேம்ப் என்று சொல்லுவோம். அப்ப அதே ஒரு ஸ்பீட்ல அடுத்த ஒரு இடத்துக்கு போக வேண்டாம், அடுத்த ஒரு தாக்குதலுக்கு போக வேண்டாம் என்றதுதான் இந்த ஆஃப் ரேம்ப்னு சொல்லுவார்கள். இந்த ஆஃப் ரேம்ப் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் கத்தர் அதிகாரி அங்க இருக்கின்ற அபிஷியல்ஸ் கிட்ட, அங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் கிடையாதுங்க, முழுக்க ஆட்டோகிராட்டிக் ரெஜிம்ஸ் தான். அங்க இருக்கின்ற அந்த ராஜா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் தாக்குதல் நடத்த போறோம், அமெரிக்க பேஸ் தாக்குதல் நடத்த போறோம் என்று சொல்லிவிட்டு தான் தாக்குதல் நடத்தினார்கள். இதுக்கு என்ன சான்று பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்காரர்களே, அதாவது அங்க இருக்கின்ற இந்தியர்களே அந்த பேஸ்க்கு அருகில் அவர்களை வீடு வச்சிருந்த இந்தியர்கள் எல்லாம் அங்கிருந்து எவாக்குவேட் பண்றதுக்கு ஒரு அட்வைசரி மாதிரி அவங்களுக்கு SMS வந்தது, வாட்ஸ்அப்ல நினைக்கிறேன். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து செல்கிறார்கள், வேற ஒரு இடத்துக்கு பாதுகாப்பான இடத்துக்கு செல்கிறார்கள். இதே ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற எனக்கு தெரிஞ்ச 2-3 நபர்கள் அவர்கள் அங்கிருந்து போகவில்லை. அப்ப இது முன்னாடியே தகவல் சொல்லிட்டு தான் இந்த ஒரு அட்டாக் நடக்கிறது. அதனால ஒரு ஆஃப் ரேம்ப் கிடைக்கிறது. அதாவது ஈரான் சொல்லாமல் தாக்குதல் நடத்தவில்லை, சொல்லி போட்டு தான் அங்க தாக்குதல் நடத்துறது. ஏனென்றால் அமெரிக்காவும் எங்களை அடிச்சிருக்கிறது, அதனால நாங்கள் அடிக்காம இருந்தால் எங்களுக்கு இங்க எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும், ஆட்சிக்கு கவலை வரும் என்ற அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் செய்கிறார்கள். அதன் பிறகு அடிக்கிறார்கள், கொஞ்சம் சேதம் எல்லாம் நடக்கிறது அங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கத்தார் ஏர் ஸ்பேஸ் மூடிவிட்டது, UAE ஏர் ஸ்பேஸ் மூடிவிட்டது. ஏறத்தால் அங்க இருக்கின்ற எல்லா பஹ்ரைன் ஏர் ஸ்பேஸ் மூடினார்கள். ஏறத்தால் ஒரு 10 நாடுகள் தன்னுடைய ஏர் ஸ்பேஸை அங்க மூடிவிட்டார்கள். இதுல யாருக்கு அதிகமான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவு இந்தியன்ஸ்க்கு தான். இந்தியன்ஸ் தான் அங்கங்க போய் கொண்டிருப்பார்கள். ஏறத்தாழ 1 கோடி இந்தியர்கள் இருக்கின்ற பகுதி அது. அந்த கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் என்ற 18 நாடுகள் 1 கோடி இந்தியர்கள் அங்கங்க டிராவல் இருக்கின்ற நபர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த போரை பொறுத்தவரை நாம் பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு ஆஃப் ரேம்ப் யார் கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, அதாவது புள்ளி என்று டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விவரித்த ஒரு நாடு, அந்த நாடு தான் ஆஃப் ரேம்ப் கொடுக்கிறது. அந்த ஆஃப் ரேம்பை எடுத்துக்கொண்டுதான் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் 4 மணிக்கு பிறகு அடிச்சாங்க இல்லையா, அதற்கு ஒரு பதில் தாக்குதல் இப்ப இஸ்ரேல் இடத்துல வருமா என்ற அந்த சந்தேகம் நிச்சயமா இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேலினுடைய அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் என்பது இல்லை என்றால் இப்ப அங்க இருக்கின்ற ஆட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸும் ஆட்சியினுடைய எக்ஸிஸ்டன்ஸும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்களா இருக்கிறது.
பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அங்க பிரதமரை பொறுத்தவரை அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஈரான் மேல பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினால் மட்டும்தான் அவர் வந்து அதிகாரத்தில் இருக்க முடியும். அதனால அவர் வந்து இதை கடைபிடிப்பார் என்று எனக்கு நிச்சயமாக சொல்ல இயலாது. அவர் ஒரு ரோக், இஸ் எ வார் கிரிமினல். அந்த மாதிரி ஒரு பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு என்ற ஒரு நபர்களோட நீங்க எப்படி ஒரு ஒப்பந்தம் போடலாம் என்று எனக்கு தெரியல சார். இதுல நேத்தன்யாஹூவோட அதிகாரத்தை பத்தி சொன்னீங்க சார். இதுல என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் வாரை வந்து ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் முதல்ல ஈரானை தாக்குனாங்க, அதுக்கப்புறம் ரிட்டாலியேட் பண்றாங்க, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதுல நேத்தன்யாஹூ மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த வாருக்கான காரணம் ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கு, அதை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க வந்து அழிச்சிடணும், ஏன்னா அந்த அணு ஆயுதம் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுறதுக்கு முன்னாடி அழிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் நேத்தன்யாஹூ இந்த வாருக்கு போறார். ஆனா இந்த குற்றச்சாட்டை வந்து நேத்தன்யாஹூ நேத்திக்கு வைக்கல சார். ஒரு 30 ஆண்டுகளா வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல ஈரான் வந்து அணு ஆயுதம் பண்ணிருவாங்க, இன்னும் 2 வாரத்துல பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 96 இருந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நேத்தன்யாஹூவோட அரசியல் வாழ்க்கை முழுவதுமா ஈரானோட எதிர்ப்பு தான் அதிகமா இருந்திருக்கு. அப்போ அதிகாரத்தின் காரணமாக தான் இந்த போருக்கு போனதை எடுத்துக்கலாமா சார்? அதாவது அக்டோபர் 7, 2023 வந்து ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்க இஸ்ரேல் நடக்குது. அதுக்கு காரணம் யாரு? நேத்தன்யாஹூ தான். அப்போ அந்த அளவுக்கு கோட்டையை விட்டு, அதன் பிறகு இப்ப பஹல்காம்ல கோட்டையை விட்டு ஒருத்தனையும் அங்கிருந்து நீக்கவே இல்லையே. இப்போ வந்து உள்துறை அமைச்சரோ இல்லை என்றால் அங்க இருக்கிற லெப்டினன்ட் கவர்னரோ இல்லை என்றால் அந்த களவாணிகளோ பிடிக்கவும் கிடையாது. யாருக்குமே அங்க இருக்கிற லெப்டினன்ட் ஜெனரலோ யாருக்குமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அனைவரும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து யாரையும் வந்து அந்த தருணத்தில் வந்து விடுவிக்கவில்லை. அதன் பிறகு வந்து ஐடிஎஃப் கமாண்டர் விடுவிக்கிறார்கள், 2-3 பேரை வந்து பலியாடு ஆக்குறார்கள். அப்ப அந்த ஒரு லேப்ஸ்ல இருந்து வருகின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இவருக்கு தெரிய வருகிறது நமக்கு சப்போர்ட் கிடையாது என்று. ஏற்கனவே சப்போர்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அரசாங்கமே ஃபார்ம் பண்றாங்க. ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாம் வந்துதான். அதாவது இந்த ஃபார் ரைட்னு சொல்லிட்டுன்னா நம்ம ஊர்ல சொல்லணும்னா இப்ப ஒரு தீவிரவாத அமைப்புகளை சேர்த்து ஒரு அரசாங்கம் தான் அங்க இருக்கிறது. அதாவது ஜூத தீவிரவாத ஜயனிஸ்ட் மென்டாலிட்டி இருக்கின்ற, பாக்கி எல்லாருமே வந்து நம்மளை விட கம்மியான மனிதர்கள், குறைந்த மனிதர்கள் என்று பாவிக்கின்ற நபர்கள் கொண்டிருந்த பென்கவீர் என்ற போன்ற நபர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் மனித குலத்துக்கே வந்து வெக்கக்கேடு. அந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை தான் இருந்தால் வந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ அங்கிருந்து ஆரம்பிக்குது இவருடைய பிரச்சனை. இவர் என்ன சொன்னாங்க, இந்த நம்ம இவர்கள் அப்டக்ட் பண்ணி வச்சிருக்கிட்ட அத்தனை நபர்களையும் விடுவித்து விடுவோம் என்று சொல்லித்தான் காசாக்குள்ள போறாங்க. காசா வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இப்போ வந்து பாம் போடுறதுக்கு இடம் கிடையாது. அப்போ கூட பாம் போட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப கூட இன்னும் ஒரு 20-25 பேர் வந்து இஸ்ரேலிகள் வந்து இன்னும் பிணை கைதிகளாகத்தான் வந்து ஹமாஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஹமாஸ முடிச்சாங்களா? ஹமாஸ முடிக்கவில்லை. கைதிகளை வந்து விடுவித்தார்களா? கைதிகளை விடுவிக்கவில்லை. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு படுதோல்வி அடைந்த ஒரு ரெஜிம், அதாவது 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு போரை நடத்தி விட்டு அதன் பிறகு இன்னும் வந்து அங்க அவரால் வந்து விடுவிக்கவோ அந்த மக்களை வந்து கீழ்படுத்தவோ முடியவில்லை. இதுதான் முக்கியமான காரணமா இருக்கிறது. அப்போ இங்க இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக முடியல அப்படின்னு பார்த்த இவர் என்ன பண்றாரு, அடுத்தது வந்து ஹெஸ்புல்லாவை அடிக்கிறாரு. ஹெஸ்புல்லா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெபனான் இருக்கிறது. லெபனான் வந்து ஏறத்தாழ இந்த கிறிஸ்டியன் லெபனான், கிறிஸ்டியன் பைரூட், முஸ்லீம் பைரூட், அந்த மாதிரி ஷியா சுன்னி, இந்த மாதிரி பயங்கரமான டிவிஷன்ஸுக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு நாடா இருக்கிறது. அந்த நாட்டை வந்து குறிவித்து அடிக்கிறார்கள். அங்க வந்து ஹெஸ்புல்லாவை நாங்க டெஸ்ட்ராய் பண்ணோம், இது ஈரானுடைய பாக்ஸி. எப்படி ஹமாஸ் வந்து ஈரானுடைய ஒரு படைப்பா இருக்கிறதோ அதே மாதிரி ஹெஸ்புல்லாவும் ஈரானுடைய படைப்பு, அவர்களை வந்து நாங்க வந்து காலி செய்ய போறோம் என்ற அடிப்படையில் வந்து அங்க குண்டுமழை பொழிக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள், அதாவது இன்னசென்ட் அப்பாவி மக்கள் வந்து அங்கேயும் கொல்லுகிறார்கள். இந்த கொலையாளி யாருன்னு பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாஹூ. அதன் பிறகு அப்கோர்ஸ் காசாவில் நடந்த ஏறத்தாழ 1 லட்சம் படுகொலைக்கே வந்து ஐசிசி வந்து இவருக்கு வந்து வார் கிரிமினல் என்று அறிவித்திருக்கிறது. இவரை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அப்ப இந்த 2 நாடு முடிஞ்ச உடனே அடுத்து சிரியாவை வந்து தாக்குறாரு. ஏனென்றால் அடுத்த தாக்குதல் நடத்தவில்லை என்றால் நிச்சயமாக இவருடைய சீட்டுக்கு மறுபடியும் கேடு வரும்னு சொல்லிட்டு அடுத்த நாடை தாக்குகிறார். அதன் விளைவாக அங்கேயும் வந்து மக்கள் அவதிப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் இப்போது 4வது தாக்குதலாக வந்து ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறார்ன்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ சீரியல் அஃபெண்டருங்க, இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு மனிதரா இருக்கிறார். இவரை வந்து எங்காச்சும் ஒரு படத்துல, குரு படத்துல வந்து வருகிற டைலாக் வர போல இவர் ஏதாச்சும் ஒரு ஜெயில போட்டு பூட்டி போட்டு அந்த சாவியை தூக்கி போட்டுரும். சார், இப்போ நேத்தன்யாஹூ என்ன பண்ணாலும் அவருக்கு பின்னாடி அமெரிக்கா ஆதரவா நிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அதீத ஆதரவு கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் இந்த ஒரு இஸ்ரேல் ஈரான் வார்லையும்
ட்ரம்ப் வந்து மத்தியஸ்தம் பண்ணுவார்னு பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் அமெரிக்கா வந்து நேரடியாக தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அமெரிக்கா ட்ரம்ப் வந்து உள்ளே வந்தது பெரிய தப்பா சார்? ஏன்னா பேச்சுவார்த்தை மூலிமா வந்திருக்கலாம், ஆனால் போருக்குள்ள அஃபிஷியலாக வந்து ஈரானை தாக்குனது ட்ரம்ப் வந்து தப்பு பண்ணிட்டதா பார்க்குறீங்களா? என்னை பொறுத்தவரை வந்து ட்ரம்ப்னாலதான் இந்த எட்டையர் போரே நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இவர்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 2 வருட காலம் வந்து பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஈரானை வந்து அட்டாக் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் பைடன் காலத்துல இருந்து அந்த பிளானிங் இருக்கிறது. ஆனால் இப்பதான் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு வந்து ஒரு என்னை பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அதற்கு எதிராகத்தான் இருந்தார் என்று நான் அறிகிறேன். அதன் பிறகு ட்ரம்பினுடைய மெயின் சப்போர்ட்டர்ஸ் இருக்காது, ஐபேக் என்ற ஏஐபிஏசி என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதுதான் அதிகபட்சமான செனட்டர்ஸுக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் மேனுக்கும் ரிப்பப்ளிக்கன் ஆளுகளுக்கு வந்து காசு கொடுக்கறது. காசு இல்லாம அங்க வந்து தேர்தல் வந்து நீங்க வந்து சந்திக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் காசு தான். போன் கூப்பிடுறதுன்னு ஆரம்பிச்சு கொண்டு ஒவ்வொரு கேம்பெயின் நடத்தணும் என்றால் எல்லாமே அங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது. இங்க இந்த மாதிரி நம்ம கள்ளப்பணம் கருப்பு பணம் யூஸ் பண்ணி அங்க வந்து எலெக்ஷன் தேர்தல் வந்து நீங்க இது ஜெயிக்க முடியாது, நீங்க வந்து போட்டியிடவே முடியாத நிலை இருக்கிறது. இந்த ஐபேக் வந்து முழுக்க முழுக்க வந்து அங்க இருக்கின்ற பல செனட்டர்ஸையும் பல காங்கிரஸ்மேனையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஐபேக்கு எதிராக நீங்க ஏதாச்சும் பேசுனீங்கன்னா, அதனாலதான் இப்ப டெமோக்ராட்ஸ் பாத்தீங்கன்னா கூட, அதாவது ஜனநாயக கட்சியை பாத்தீங்கன்னா கூட ஏறத்தாழ யாருமே வந்து இவர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள். அப்ப இஸ்ரேல் அஸ் ரைட் டிஃபெண்ட் இட்செல்ஃப் தான் இப்போ வந்து பிரிட்டனில் இருக்கிற டேவிட் லாமி என்ற ஃபாரின் மினிஸ்டர் கூட சொல்லி கொண்டிருக்கிறார், ஈரானை தடைய வேண்டும், அணுவாயுதம் எடுக்கிறது தடைய வேண்டும். அணுவாயுதம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. 2012 வந்து பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சொல்றாரு, என்னைக்கு வேணாலும் சில மாதங்களுக்குள்ளாலே அவர்கள் வந்து தயாரித்து விடுவார்கள் என்று. 2015 வந்து செக்யூரிட்டி கவுன்சில் வந்து சொல்றாரு, சில மாதங்களுக்குள்ளாலேயே அவர் தயாரித்து விடுவார். 2019 அதே மேட்டர் வந்து சொல்றாரு. அப்ப இன்னும் வந்து ஈரான் தயாரிக்கவில்லை என்றால் அவர்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை இதுவரை கைவிட்டிருக்கார்கள் என்றுதான் அர்த்தம். அது என்னைக்கு வேணாலும் சென்ட்ரிபியூஸ் வச்சிருக்காங்க, என்ரிச்மெண்ட் நடந்துதான் இருக்கிறது, என்னைக்கு வேணாலும் அவர்கள் வந்து செய்யலாம், தயாரிக்கலாம். அப்ப இதுல இருந்து ஒரு லெசன் என்றது பாத்தீங்கன்னா, நீ உங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை என்றால் அது உங்களுக்கு பெரும் ஆபத்தாகத்தான் நான் காண்கிறேன். அதனாலதான் இப்ப வடகொரியை அட்டாக் பண்ணல. வடகொரியா வந்து ஒரு 60-70 நியூக்ளியர் பாம்ஸ் வச்சிருக்கு, அதனால வந்து அட்டாக் பண்ணல. ஈரானை அட்டாக் பண்றாங்க, அது நியூக்ளியர் பாம்பினுடைய அருகில் இருக்கிறது, நியூக்ளியர் பாம்பு கிடையாது. பாகிஸ்தானை அட்டாக் பண்ணல என்றால் பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கு. இதுல இருந்து இப்ப நம்மளுடைய படிப்பினை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், நீங்க நியூக்ளியர் பாம்பு இல்லைன்னா உன்னை அட்டாக் பண்ணுவாங்க, யார் வேணாலும் எப்ப வேணாலும் வந்து குண்டு போட்டு போலாம் என்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு, உலக மக்களுக்கு வந்து மிக தெளிவாக தெரியுது. ஆனா அப்படி பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்துக்கும் வைக்கிற மாதிரி இருக்குல்ல சார்? நீங்க கண்டிப்பா அதை வச்சிருந்தா மட்டும்தான் உங்க பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே நியூக்ளியர் வெப்பனே வேண்டாம், நம்மளோட அமைதிக்காக இது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுற சமயத்துல எல்லாமே வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு சொல்றதை ஏத்துக்க முடியுமா சார்? இல்ல, வேற வழி என்ன சொல்றீங்க? இப்போ வந்து நீங்க பாருங்களேன், இப்போ வந்து நார்த் கொரியா நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கு. நார்த் கொரியா மாதிரி ஒரு ரோக் நேஷன் வேற நம்ம பார்த்தே கிடையாது. அவங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து மலேசியால வந்து அவருடைய பிரதர் கிம் ஜாங் உன் பிரதரை வந்து மலேசியால போட்டு தள்ளுறாங்க. எப்படி போட்டு தள்ளுறாங்க? ஏதோ ஒரு பேட்ச் வந்து போட்டு அவரை வந்து ஏர்போர்ட்ல அது சாப்பிட்டு போறாங்க. இது மாதிரி 2-3 கொலைகள் வந்து அந்த நாடு வந்து பல இடங்கள்ல வந்து அரங்கேற்றி இருக்குது. ஆனால் அதனால அப்படி இருந்து கூட அவர்களுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. பாதிப்பு கிடையாதுன்னா சாங்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க, எல்லாம் பிரச்சனை எல்லாம் வருது. ஆனா ஆட்சி மாற்றம் என்ற அந்த வார்த்தையை அங்க யூஸ் பண்ணவில்லையே. ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஈரான்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஏன் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அங்க வந்து நியூக்ளியர் பாம்பு கிடையாது, அதனால பேசி கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப எளிதா வந்து மக்களுக்கு புரிகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன் வந்து நான் வடகொரியாவை, அதாவது இந்த அளவுக்கு வந்து மனித குலத்துக்கு எதிரான இருக்கிற ஒரு நாடு, யாரெல்லாம் இங்க எந்த அடாவடித்தனம் எங்க ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்று ஒரு முறை வந்து புஷ் விவரித்தார். அதாவது நார்த் கொரியா, லிபியா போன்ற நாடுகளை வந்து விவரித்தார், ஈரானை எல்லாம் விவரித்தார். அப்ப இந்த நாடுகள் எல்லாம் குண்டு போட்டு இவங்க எல்லாம் முடிச்சு விட்டாங்க. இப்ப பாருங்களேன், 2001 தானே இங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து குண்டு போடுறாங்க. இதே ரகம் பெரிய அந்த குண்டு இன்னைக்கு முந்தானத்து வீசினா அதே ரகம் குண்டுகள் வந்து ஆப்கானிஸ்தான்ல போடுறாங்க. எங்க போடுறாங்க? டோரா போரா கேஸ் வந்து போடுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து ரேடியேஷன் இருக்கிறத சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அப்போ அது எதுக்கு போட்டாங்க? அதாவது ஒசாமா பின் லேடனை வந்து கொல்ல வேண்டும் என்று போட்டாங்க. ஒசாமா பின் லேடன் செத்து போனாரா? பாகிஸ்தான்ல ஒழிஞ்சிட்டு இருக்காரு. 2001 அங்க வந்து ஆட்சி மாற்றம் நடக்கிறது. யார மாட்டினாங்க? தாலிபான மாட்டினாங்க.
தாலிபானை மாட்டி அப்புறம் என்ன ஆச்சு? 20 வருஷத்துக்கு பிறகு தாலிபான் கிட்டே அந்த அதிகாரத்தை கொண்டே கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இறங்கி போறாங்க. 2003 இதே மாதிரி தான் அடுத்த ஒரு ஆட்சி மாற்றம் என்று சொல்லிட்டு ஈராக்குள்ளால் போனாங்க. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது என்று சொல்லிட்டு அவங்ககிட்ட நியூக்ளியர் பாம்பு இல்லாதனால என்னாச்சு? அவன் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். சரண் கேஸ் இருக்கு, கெமிக்கல் இது இருக்கு நல்லா சொல்லி பயங்கரமாக ஒரு பொய்யை வந்து யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லி கொண்டு அவன் வந்து உள்ள போறார்கள். ஒண்ணும் கிடைக்கல. இன்னைக்கு அது ஒரு மோஸ்ட் அன்ஸ்டேபிள் நேஷனான இன்னைக்கு வந்து நமக்கு ஈராக் தென்படுது. அடுத்ததாக இங்க போனாங்க லிபியால வந்து முகமது கதாஃபி வந்து ஒரு பாப்புலர் லீடராக ஒரு செக்டுக்கு மட்டும் பாப்புலர் லீடராக இருந்தால் பாக்கி மக்கள் வந்து அவரை வெறுத்தார். அப்ப இந்த மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும், வி ஆர் லிபரேட்டர்ஸ் என்று சொல்லி உள்ள போனாங்க. இன்னைக்கு லிபியான்ற ஒரு நாடே கிடையாது என்ற ஒரு நிலைக்கு வந்து கொண்டே நிறுத்தி விட்டார்கள். அப்ப இவர்களுடைய இன்டர்வென்ஷன் எல்லாம் எப்படி நடக்குது, எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நான் நியூக்ளியர் பவர்ஸ் கிட்ட தான் நடக்குதே தவிர வேற ஒரு நியூக்ளியர் பவரை வந்து இந்தியா கிட்டயோ, பாகிஸ்தான் கிட்டயோ, இஸ்ரேல் கிட்டயோ, வடகொரியா கிட்டயோ, சீனா கிட்டயோ, ரஷ்யா கிட்டயோ நடக்கவே கிடையாது. அப்ப அதுல இருந்து நாம் என்ன வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் இருக்குது இல்லையா, அதைத்தான் நான் கூறுவேன். சார், இப்போ ஈரானை அமெரிக்கா தாக்கிட்டாங்க, ஈரான் வந்து அமெரிக்காவை திருப்பி தாக்குவாங்க அப்படின்ற எதிர்பார்த்துருப்பாங்க, நிச்சயமா எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம சொன்னது போலயே ஈரான் வந்து அமெரிக்க தளங்களை வந்து தாக்கிட்டாங்க, கட்டால இருக்கக்கூடிய தளங்களை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சீஸ்ஃபயர் வந்து அந்த செய்தியை வந்து ட்ரம்ப் பகிர்றார். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் சீஸ்ஃபயரை ட்ரம்ப் ஒத்துக்கு போறா, இல்ல வேற என்ன காரணமா இருக்குமா சார்? ஏன்னா ரீஜனல் வாரா மாறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருந்தது. ஒருவேளை ஈரான் வந்து கட்டாரை தாக்கிட்டாங்க, ஈராக்கை தாக்கிட்டாங்கன்ற பட்சத்துல இது அந்த பகுதி முழுவதும் வாரா மாறும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தபோது இந்த அமெரிக்க தளங்களை மட்டும் தாக்கிட்டாங்க, இதுக்கு மேல போதும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முடிவு எடுத்திருப்பாரா, இல்ல ஒட்டுமொத்த பகுதியுமே போரா மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாரா சார்? ட்ரம்ப் வந்து ஒரு புள்ளி தானுங்க. ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கோ இல்லை என்றால் ஒரு இன்டெலிஜுவல் எபிலிட்டியோ கிடையாது. அவர் வந்து இப்ப இஸ்ரேல் சொன்னாங்க நீங்க குண்டு போடுங்கன்னு சொன்னாரு, அவங்க போய் குண்டு போட்டாங்க, அதனால உங்களுக்கு லாபம் வரும், ஆயில் அங்க இருக்கிற ஈரானுடைய ஆயில் வரும், இப்போ வந்து ரெஜிம் சேஞ்ச் ஆயிட்டால் அங்க நீங்க போய் உங்களுடைய ஆளுகளை வைத்து விடலாம் என்றெல்லாம் சொல்லித்தான் இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக் முயற்சிக்கு வந்து அவர் வந்து முதிர்ந்தார் என்று நான் கருதுகிறேன். அப்போ அவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இல்லை, வேற யாரு கூட இருக்கிறவங்க தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கூட யாரு இருக்கிறா? பீட் ஹெக்ஸத் என்ற ஃபாக்ஸ் நியூஸ், அதாவது ஒரு டிவியில இருந்த ஒரு அர்னாப் கோசாமின்னு எடுத்துக்கல. அங்கத்த அர்னாப் கோசாமி என்ன ஆறான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கொண்டு போயிட்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரியா போடுறாங்க. அவனுக்கு என்னங்க தெரியும்? அப்போ அர்னாப் கோசாமிக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவனுக்கும் தெரியும். அப்போ இவன் போய் அங்க உட்காந்து ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், இங்க எப்படி ஜால்ரா போடுறானுங்களோ பாஜக காரங்க மோதிக்கு, ஏறத்தாலும் அதே மாதிரி தான் அங்க ஏங்க இதை விட பயங்கரமா ஜால்ரா போடுறாங்க. அங்க கத்துக்கணும் போல இருக்குங்க எனக்கும். அதாவது இந்த அளவுக்கு வந்து அந்த இந்த என்டையர் கேபினெட் சமீபத்துல மீட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஆளு, அவன் இவன் லொட்டு லோஸ்க்கு வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் வந்து உங்களை மாதிரி ஒரு பிரசிடென்ட் ஜனாதிபதியை பார்க்கவே முடியாது, நீங்க செஞ்சீங்களே, நீங்க சொன்னீங்களே, அன்னைக்கே நீங்க கணித்தீங்களே, அன்னைக்கே நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு அப்பப்பா என்ன மாதிரி வாசிக்கிறாங்க. இவனுங்களை வச்சுக்கொண்டு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக் முடிவை எடுக்க முடியும்? அதான அமெரிக்கா இன்னைக்கு வந்து பின்னோக்கி போறதுக்கு காரணமே வந்து இந்த ஜால்ராக்கள் தான். அப்ப போன முறை வந்து ட்ரம்ப் கூட இருந்தவர்கள் வந்து ஒரு காலின் பவர்ல இருந்து ஆரம்பிச்சு பல நபர்கள் வந்து அறிவு இருக்கின்ற நபர்கள், ஆற்றல் இருக்கின்ற நபர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற நபர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு எல்லாமே வந்து எஸ்மென்னாக மாற்றி விட்டார்கள். எல்லாமே ஏறத்தாழ ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்து ஒரு 6 பேர் இருந்திருக்காங்க. ஒரு காலத்துல கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனத்துல இருந்து, அதுவும் இஸ்ரேலி நிறுவனம் தான், அந்த நிறுவனத்திலிருந்து தான் பெரிய நபர்கள் எல்லாம் ஹை போஸ்டிங்ல இருக்கிற நபர்கள், காமர்ஸ் செக்ரட்டரி, இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு முழுக்க வந்து மகா என்ற மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்று சொல்லக்கூடிய ஃபார் ரைட் கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த டிசிஷன் மேக்கிங் என்பது ரொம்ப ஃபிளாடா இருக்கிறது. இவங்க ஒரு முடிவு எடுத்துறாங்க, அதன் பிறகு வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது ஒரு 4-ஸ்டார் ஜேர்னலுக்கோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற நபர்களுக்கோ வந்து முடியாது என்று கூற இயலாது. அப்ப அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக அமெரிக்காவில் இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வார்கள் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்படி இது பயணிக்கவே முடியாதுங்க. இன்னும் 3.5 வருட காலம் இருக்கிறது. இந்த 3.5 வருட காலம் இப்படியே பயணிக்க முடியாத ஒரு சூழல் வந்து அமெரிக்காவில் இருக்கிறது என்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் வந்து அமெரிக்க தூதரகம் வந்து ஒரு ட்விட்டர்லயும் பாக்கி இடத்துலயும் வந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கு. அதாவது நீங்க குறிப்பிட்ட ரக விசாக்களுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்களா, ஆனால் உங்களுடைய சோசியல் மீடியா, அதாவது பேஸ்புக் ஆனாலும் சரி, இன்ஸ்டா ஆனாலும் சரி, அதனுடைய செட்டிங்ஸ் வந்து பப்ளிக்காக மாற்ற வேண்டும் என்று போட்டிருக்காங்க. என்ன லூஸ் ஆகணுங்க? அதாவது பப்ளிக்கா இப்ப வந்து நான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரைவேட்டாக கூட ஒரு சோசியல் மீடியா நான் வந்து இயக்கலாம் இல்லையா? அப்ப அதை வந்து நான் விசா என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக
நான் வந்து அது பப்ளிக்கா வைக்க வேண்டும் என்று சொல்லல, அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. அப்போ என்னுடைய நாட்டில் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் கூறக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு அமைப்பு வந்து எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு அமைப்புன்னு பாருங்களேன். இது இது இவ்வளவு காலமாக வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து அமெரிக்க தூதரகத்திலிருந்து வந்ததே கிடையாது, இந்திய தூதரகத்திலிருந்து வந்ததே கிடையாது. அவர்கள் வந்து ஃப்ரீ ஸ்பீச் அப்சல்யூட்டிஸ்டானதான் இருந்தார்கள். எப்படி என்றால் நீங்க என்ன வேணா யாரை பத்தி வேணாலும் எங்க வேணாலும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் கூட. அதை அப்படியே கலைந்து விட்டார்கள். இனி அமெரிக்காவுக்கு போறக்கே யாருக்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இவர்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். போயிட்டு இருக்கிற வார் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற வாய்ப்பு நமக்கு பார்க்கும்போது இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து எங்கள்கிட்ட வந்து கெஞ்சினாரு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சீஸ்ஃபயர் கொத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஒரு சீஸ்ஃபயர், இந்த ஒரு சண்டை நிறுத்தம் என்பது கம்ப்ளீட் சீஸ்ஃபயரா பல நாட்களுக்கு இருக்கும், இனிமேல் எந்த விதமான சண்டையும் இருக்கக்கூடாது, அங்கே அமைதி நிலவணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில அடுத்து என்ன நடக்கும், அடுத்து எப்படி இதை செயல்படுத்தணும்னு பாக்குறீங்க சார்? இல்ல, இது வந்து இப்ப அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக ஒன்றும் இதுல செய்ய முடியாது. ஏனென்றால் மிடில் ஈஸ்ட் என்பது, அதாவது அவர்கள் விழிக்கும் போது மிடில் ஈஸ்ட், நம்மளுக்கு வந்து வெஸ்ட் ஏஷியா, நம்மளுக்கு மேற்கில் இருக்கிறது, நாம் வெஸ்ட் ஏஷியா என்றுதான் விழிக்க வேண்டும். அந்த இடம் என்பதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் இடமாகத்தான் இருக்கிறது. இங்க நீங்க போய் தேவையில்லாம அதுல வந்து மூக்க நுழைச்சு அங்க ஒரு 4 குண்டை போட்டு அதன் பிறகு வந்து ஆமாப்பா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் அது முடியாது. ஈரானை பொறுத்தவரை ஈரான் எப்படி இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹூத்திஸை வைத்துக்கொண்டு, ஹெஸ்புல்லா வைத்துக்கொண்டு, ஹமாஸை வைத்துக்கொண்டு, அதாவது அவர்களுடைய ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் என்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மிலிஷியாஸ் தான். அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ யாரை எங்க எப்ப அடிப்பான்னு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு நாடுதான் ஈரான். ஈரான் ஒன்றும் பெரிய ஒரு தூவலை நாடெல்லாம் கிடையாது. அவர்களும் எவ்வளவோ ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கின்ற அந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வரும்போது என்ன வேணா செய்கின்ற ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு புரொட்டஸ்டுக்கு மத்தியில் ஏறத்தாழ 50 வருட காலமாக ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு இன்னும் அந்த நாடு வந்து இருக்கிறது என்று பார்த்துக் கொண்டால் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வலுவான ஒரு நாடாக இருப்பார்கள் என்று நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது, அமெரிக்காவுக்கு எதிராக இந்த அக்ரஷனுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பயம் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஈரான் வந்து துணிச்சலோட 50 வருஷ காலமா நின்று இருக்காங்க. அப்ப அவர்கள் வந்து என்ன அடுத்து செய்வார்கள் என்று நமக்கு சொல்ல முடியாது. அது இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு வருடம் கழித்து கூட இருக்கலாம். அவர்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் அடிப்பார்கள். இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ்ங்க. இதுதான், அதாவது அடிக்கும் போது யாருன்னு கூட தெரியாதுதான் அடிப்பார்கள். அதற்கு அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு நீங்க ஒரு வருஷத்துக்கு போட்டாதான் உங்களுக்கு தெரியும் யார் அடிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு டீப்பாக இருக்கின்ற ஒரு இடம்தான் ஈரான். ஈரான் வந்து பெர்ஷியன்ஸுங்க, அங்க வந்து அரப்ஸ் கிடையாது. அரப்ஸ் என்றால் அதுல நிறைய ஜோக்ஸ் இருக்கிறது. இவர்கள் வந்து அறிவில்லாத ஜீவிகள் என்றெல்லாம் விழிப்பார்கள். பெர்ஷியன்ஸை பத்தி அப்படி ஒரு ஜோக் கிடையாதுங்க. ஒரு காலத்திலேயே அப்படி ஒரு ஜோக் வந்ததே கிடையாது. அப்ப பெர்ஷியன்ஸ் என்பது ஏறத்தாழ காக்கேஷியன்ஸுக்கு நிகராக, அதாவது வெள்ளக்காரனுக்கு நிகராக அறிவிக்கின்ற ஒரு ஜீவிகளாகத்தான் பல இடங்கள்ல வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களோடு இப்ப வந்து போர் தொடுத்திருக்கிறீர்கள். அந்த போர் எங்க போய் முடியும் என்றது ஈரானியர்கள் தான் இனி தீர்மானிப்பார். இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்கர்கள் யாருனாலும் இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தனியா போக வேண்டாம். ஏன்னா இந்தியாவில் வந்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை குற்றங்கள், அப்புறம் வந்து வன்முறைகள்லாம் தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து நீங்க இனிமேல் ஜாக்கிரதையா போங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரியை கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்னணி என்ன பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல, இது வந்து ஒரு ஜெனரல் அட்வைசரிஸ் வந்து எப்பவும் கொடுக்கறது தான். அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அந்த இது என்சிஆர்பி டேட்டா இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து அதுல வந்து ஒரு லெவல் வரை வந்து விட்டால் அவர்கள் வந்து அமெரிக்கர்கள் வந்து அட்வைசரி கொடுப்பார்கள். இது வாடிக்கையான விஷயமா தான் பார்க்க வேண்டியதா தவிர அது ஒரு பெரிய ஒரு ஏதோ திடீரென்று இப்படி ஒரு விஷயம் வந்ததாக பார்க்க வேண்டியது. முன்னாடி கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி அட்வைசரி கொடுத்திருக்காங்க, பல தருணங்களில் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பாக இப்ப சமீப காலத்துல இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிற அந்த வேலையில் கொடுத்திருக்கார்கள். அதற்கு முன்னையும் பல டைம்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜெனரல் அட்வைசரி தான். இந்தியா எப்பவுமே வந்து ஒரு ரேப்புக்கு பேர் போன ஒரு நாடாகத்தான் இருந்தது. அது வந்து அதுல ஒரு மாற்றம் இன்னைக்கும் கிடையாது, அது இன்றைக்கும் ரசிக்கிறதும் கிடையாது. அட்வைசரியில குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நீங்க போக வேண்டாம், ஏன்னா அங்க வந்து பதற்றமான சூழல் அதிகமா இருக்கு, இன்னும் அண்ட்ரஸ்ட் அங்க அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வைக்கிறாங்க. ஆனா இங்க பாஜக அரசோட வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அங்க வந்து கொஞ்சம் அமைதி திரும்பிட்டு இருக்கு, ஏற்கனவே அவங்களோட அந்த கண்ட்ரோல்ல அமைதியா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து இந்த மாதிரி வாதம் வச்சுட்டு வராங்க.
ஆனா இப்போ அமெரிக்காவோட அட்வைசரிக்கு எதிராக இந்திய அரசு பெருசா ரியாக்ட் பண்ணலையே சார். நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல அந்த மாதிரி அன்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் வந்து இன்னும் மோடி கவர்மெண்ட் பண்ணாம இருக்காங்களே சார். இல்ல அதான் சொல்றேன்ல, இது வந்து ஒரு வாடிக்கையான அட்வைசரி தான். நீங்க அதை குறிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அட்வைசரி வந்து ஒவ்வொரு தருணத்திலையும் வெளியிட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஜப்பான் அட்வைசரி வெளியிடும், சவுத் கொரியா வெளியிடும், இப்ப கூட கனடால போய் கனடா வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கனடியர்கள் வந்து வெளியிட்டு இருப்பார்கள். அப்ப இது அவ்வளவு பெரிய பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைத்திருக்கும். யூஷுவலாக முதல் முறையாக இப்படி ஒரு அட்வைசரி வந்திருந்தால் நிச்சயமாக காட்சி மூச்சம் கத்திருப்பாங்க. இதுதான் ஜெய்சங்கரனுடைய பழக்கமும் வழக்கமும் வாடிக்கையான விஷயமா இருக்கிறது. அப்படி இது வந்து ஒரு முதல் முறையாக வருகின்ற அட்வைசரி கிடையாது, அதனாலதான் ரியாக்ஷன் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.